வணக்கம். தமிழோடு பேசுவோம். ஒரு இளைஞரின் ஆசைக்காக, அதாவது ஒரு சகோதரின் ஆசைக்காக பல நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஒன்றும் கிடையாது. தாஞ்சூரில் ஒரு இளைஞர் பிறக்கிறார். சிறு வயதில் அவருடைய ஆசிரியர்கள், நீ சிறப்பாக விளையாடுகிறாய், அதனால் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடு என்று சொல்கிறார்கள். அதற்காகவே பிஎஸ்சி பிசிகல் முடிக்கிறார். பிபிஎட் முடிக்கிறார். பிபிஎட் முடித்ததற்கு பிறகுதான் தெரிகிறது, நாம் விளையாட்டில் ஒன்றுமே சாதிக்க போது கிடையாது, நம்முடைய திறமை என்ன என்பதை சிந்திக்கிறார். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. ஏன் நாம் தன் தந்தையை போலவே ஒரு சிறந்த தயாரிப்பாளராக ஆகக்கூடாது என்கின்ற ஒரு யோசனையை முன்வைக்கிறார். அதன் பிறகு ஒரு குறும்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நான் சகோதரத்தை கேட்டேன், பல மாத காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் இன்னும் குறும்படம் வரவில்லை என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், கதை என்னிடத்தில் இருக்கிறது, எடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் இடத்தில் இருக்கிறது, இங்கு உதவி செய்வதற்குத்தான் ஆள் இல்லை என்று என்னிடத்தில் சொன்னார். யார் உதவி செய்யவில்லை என்றாலும் கண்டிப்பாக நான் படம் எடுக்கத்தான் போகிறேன், உங்களுக்கு அனுப்பத்தான் போகிறேன் என்று அந்த சகோதரர் இடத்தில் சொல்லியிருந்தார். இப்பொழுது அந்த படத்தை ஏற்றிருக்கிறார். படத்தின் கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய மகன் வண்டியில் வருகிறார். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி அந்த மகனின் காலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மகன் சொல்கிறார், அப்பா என்னப்பா எப்பவுமே காலையே பார்க்குறீங்களேப்பா. அதற்கு அந்த தொழிலாளி சொன்ன பதில், இதனப்பா என்னுடைய தொழிலே. சரி, எங்க உன்னுடைய செருப்பை காணோம், புது செருப்பு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டதற்கு அந்த பையன் சொல்கிறாப்புல, இது மாதிரி கோயிலுக்கு போனேன், அங்கே தொலைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வண்டியில் கிளம்பிடுறார். அடுத்து ஒரு நபர் செருப்பு தைப்பதற்காக அங்கே வருகிறார். அப்பொழுது செருப்பை கொடுத்துட்டு அமர்ந்திருக்கிறார். அப்பொழுதுதான் சகோதரர் ஒரு ஆகச்சிறந்த கருத்தை முன்வைக்கிறார். என்னது தெரியுமா? அந்த கடையில் பெரியாரின் படமும் இருக்கிறது, சாமியின் படமும் இருக்கிறது. அந்த நபர் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடத்தில் கேட்கிறார், இதுபோல இங்கு பெரியாரின் படமும் இருக்கிறது, சாமியின் படமும் இருக்கிறது, ஏன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு அந்த தொழிலாளி சொல்கிறார், ஒன்று குலதெய்வம், இன்னொன்று குலமும் கோத்திரமும் இல்லை என்று சொல்வதால் அவர்கள் தெய்வம் என்கின்ற ஒரு ஆகச்சிறந்த கருத்தை முன்வைத்தார். அடுத்ததாக அந்த நபர், இதுபோல விலை உயர்ந்த செருப்பை எல்லாம் நீங்கள் தைத்திருக்க மாட்டீர்கள் அல்லவா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இல்லை, இதுபோல் உங்களை போல் எத்தனையோ பேர் வருகிறார்கள், அதனால் கண்டிப்பாக நான் தைத்திருக்கிறேன் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அடுத்ததாக, உங்களுடைய மகன் என்ன செய்கிறார் என்று அந்த நபர் கேள்வி எடுக்கிறார். அதற்கு செருப்பு தைக்கும் தொழிலாளி, இதுபோல சென்னையில் வேலை செய்கிறார் என்று ஒரு பதில் வைக்கிறார். சென்னையில் என்ன செருப்பு கடை வைத்திருக்கிறாரா, செருப்பு தைக்கிறாரா என்கின்ற ஒரு ஏராளமான ஒரு கேள்வியை அந்த நபர் முன்வைக்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், இல்லை அவர் ஐடியில் வேலை செய்கிறார். ஓ, ஐடியில் வேலை செய்கிறாரா? என்ன ஒரு 20,000 30,000 மாதம் சம்பளம் வாங்குவாரா? இல்லை அதெல்லாம் நெருக்கி ₹1 வாங்குவார். 1,00,000? ஆமாப்பா. அப்போ 1,00,000 அவர் சம்பளம் வாங்குறாரு சொன்னால், நீங்கள் எதற்காக இந்த தொழிலை இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த நபர் கேட்டதற்கு இன்னொரு ஆகச்சிறந்த கருத்தை அந்த இடத்தில் முன்வைக்கப்படுகிறது. சகோதரர், உண்மையிலேயே ஒரு ஆகச்சிறந்த கருத்தாக தான் நான் இதை பார்த்தேன். என்னது கருத்து தெரியுமா? இந்த ஊசியையும் இந்த செருப்பையும் நான் தைத்ததால் தான் அவர் இன்று ₹1,00,000 சம்பாதிக்கிறார், அதனால் இந்த வேலையை என்னால் விட முடியாது என்று அந்த தொழிலாளி கருத்தை முன்வைக்கிறார். அடுத்து, செருப்பை தைத்தது பிறகு வண்டியில் அந்த நபர் ஏறுகிறார். ஏறும் பொழுது அந்த தொழிலாளி இன்னொரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன கருத்து தெரியுமா? இதுபோல் இந்த செருப்பு உங்களுக்கு அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்தில் தான் ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நபர் சொல்கிறாரு, செருப்பு உண்மையிலே என்னூட்டு கிடையாது, நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்கே செருப்பு மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த கதையின் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருப்பேன், தன்னுடைய மகன் கோவிலில் தான் செருப்பை துளைத்திருப்பார், ஆக அந்த மகனுடைய செருப்பு தான் அது. அந்த தொழிலாளி எல்லாத்தையும் தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிக ட்விஸ்ட் இந்த கதை. அடுத்து கிளம்பும் பொழுது அந்த தொழிலாளி சொல்லியிருப்பார், இந்த செருப்பு உங்களுக்கு தாப்பா அழகா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சை சொல்லி அந்த கதை முடிஞ்சிருக்கும். உண்மையிலேயே இது ஒரு ஆகச்சிறந்த கதையாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் சகோதரிடத்தில் கேட்டேன், சகோதர, கதை என்பது மிகச்சிறப்பாக தான் இருக்கிறது, ஆனால் மிக வேகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் கேட்டதற்கு சகோதரிடத்தில் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தம்பி, எல்லோரும் நீங்கள் பார்வையாளராக யோசிக்கிறீர்கள், நான் ஒரு இயக்குனராக யோசிக்கிறேன். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி செருப்பை தைப்பதற்குள் கதையை முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன், கதையை முடித்தேன், உங்களிடத்தில் பாராட்டை பெற்றேன் என்று சகோதரிடத்தில் சொன்னார். சகோதரரே, தொடர்ந்து செய்தால் அது பயிற்சி, விடாதீர்கள் உங்களுடைய முயற்சி. பிரதீப் ரங்கநாதன், ரவிக்குமார், அட்லி போன்ற வரிசையில் உங்களுடைய பெயர் கிளின்டன் அண்ணாதுரை என்கின்ற பெயரும் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு மகிழ்ச்சி. நன்றி.